பாபா இந்திர குட்டி வாங்கம்மா வாங்க. ஹவுஸ் ஓனர் இங்க இருக்காருமா. ரொம்ப தங்கமானவர். எங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க அடிக்கடி வெளியிலிருந்து வருவாங்க. ரொம்ப நாள் டேரா போடுவாங்க. அதெல்லாம் கூட ஏன்னு கேட்க மாட்டாரு. அப்படிப்பட்டவன்னு பாத்துக்கங்களேன். வாங்கம்மா வாங்க. என்னம்மா மாளிகையை வாழ்ந்துட்டு இங்க வந்துட்டேமேனு பாக்குறீங்களா? இல்ல நாராயணா, நான் பிறந்த வீட்டுக்கே திரும்பி வந்த மாதிரி இருக்கு. பங்களா வாசம்லாம் நடுவுல வந்தது. அது என் மனசுல ஒட்டவே இல்லை. உங்க சின்ன முதலாளி அங்க இருந்ததுனால தான் நான் இருந்தேனே ஒழிய வசதியா வாழணும்னு நினைக்காதவனா. உனக்கு தர்ம சங்கடத்தை தரேன்னு தான் எனக்கு வேதனையா இருக்கு. இல்லம்மா, இது ஒரு தற்காலிக ஏற்பாடு தான். கூடி சீக்கிரம் நல்ல வீடு பார்த்தலாமா? வேண்டாம் வேண்டாம், நான் அந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதே ஒரு தற்காலிகம் தான். மா, இது உங்க கூட பிறந்த சகோதரன் விட நினைச்சுக்காங்க. இந்த வீட்டில் அவ்வளவா வசதி இருக்காது. ஆனா வீடு முழுக்க அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். நாராயணா, அதுதான் எனக்கு வேணும். வாங்கம்மா. ருக்மணி. என்னங்க? சாந்திமா வாங்க வாங்க. மா. என்னப்பா? மா. வரேன்ப்பா. மா. சாந்தி அம்மா. வணக்கம். அம்மா. வணக்கம். பசங்க. மா, இவங்க கொஞ்ச நாள் இங்க தான் தங்க போறாங்க. நான் அப்புறமா விளக்கமா உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். கொஞ்ச நாள் தான் தங்குவேன். என் புள்ளைய கூட்டிக்கிட்டு வந்து சொல்லிட்டான். நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் தங்கலாம். நீங்க தங்கறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க செஞ்சு தரோம். ஆனா இங்க இருக்கிற அசௌகரியங்களை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கணும். பாப்பா இந்திரா, தெரியுமா உங்களுக்கு? தம்பி எல்லாம் சொல்லியிருக்கான். நீங்க கார்த்திக் ஐயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தது, நாராயணன்கிட்ட பாசமா பழகினது எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். ஆனா உங்களை இங்க கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லவே இல்லை. மா, அது மட்டும் இல்ல, நான் ஆர்கையா வீட்டுல இருந்து வேலையை விட்டு வந்துட்டேன். அவரா வரல. ஏன் புள்ள தப்பு பண்ண மாட்டான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கையில தொழில் இருக்கு, என்ன கவலை? அந்த வீட்டுல ஓட்டுனக்கார வேற வீட்டுல ஓட்ட போறான். விடுங்க. நீங்க இங்க தங்கறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். டேய், அவங்க தங்கறதுக்கு இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்பா. போ. சரிம்மா, சாப்பாடு ரெடி பண்ணு. மா வாங்க. வா வா இந்திர குட்டி, வா 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 கண்ணு, வா 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 வா. இந்திரா குட்டி, பேக் எங்க கொடு. இப்படி கட்டில் உட்காந்துக்கோ. இந்த அங்கிள் வரேன். அம்மா. நாராயணா, என் உடம்பு தான் இங்க இருக்கு, ஆனா மனசு அங்கதான் இருக்கு. அந்த அபிராமி கிட்ட இருந்து அந்த வீட்டை காப்பாத்தணும். என்னம்மா நீங்க அந்த வீட்டை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு? அந்த வீட்டில் இருக்கிறவங்களா உங்களை பத்தி என்னென்ன சொன்னாங்க. ஆனா கார்த்திக் ஐயா உங்களை கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணல. அதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் என் நேரம். யாரையும் நான் குறை சொல்லல. அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தப்போ உண்மையாவே ஆதரவு கொடுத்தது என் புருஷன் ஒருத்தர் தான். இப்போ அவரும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டாரு. காலம் எல்லாத்தையும் புரிய வைக்கும். என் கவலை எல்லாம் அந்த வீட்டை அபிராமி கிட்ட இருந்து காப்பாத்தணும். என்ன ஆனாலும் நான் அதுக்காக போராடுவேன். என்ன மாப்பிள்ள இப்படி ஆயிடுச்சு? நீங்க என் பொண்ணோட சேர்ந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறதா, சாந்தியை வீட்டை விட்டு அனுப்பிச்சதை நினைச்சு வருத்தப்படுறதா, எனக்கு ஒண்ணுமே புரியல. சாந்தியை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. எல்லாம் நீ பிறந்த அதிர்ஷ்டம். உங்க அம்மா கழுத்துல தாலி கட்ட வச்ச நீ இப்போ உங்க அம்மா வீட்டுக்கே என்ன கொண்டு வந்துட்ட. ரோஹிணி, என்னை பத்தி நான் கவலைப்படல. நான் அபிராமிக்கு துரோகம் செஞ்சேன். அதனால என்ன வீட்டை விட்டு போன்னு சொன்னாங்க.
நான் வந்துட்டேன். ஆனா சாந்தி எந்த தப்பும் செய்யாம அவளை தண்டிச்சிட்டாங்க. அதை நினைச்சாதான் என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அதாங்க எனக்கும் கவலையா இருக்கு. நமக்கு உதவி செய்ய போய் சாந்திக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. நான் பெத்த பொண்ணு மாதிரி எங்களுக்காக அவ துடிச்சா. என்னையும் ரோஹிணியும் சேர்த்து வைக்க பாடுபட்டா. உங்களையும் ரோஹிணியும் சேர்த்து வச்சா. அந்த பொண்ணோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம கடவுள் தான் காப்பாத்தணும். நம்ம வாழ்க்கையில ஒளியத்தின சாந்தியோட வாழ்க்கை நம்மளால இருண்டு போறதுக்கு நம்ம விட்டுடக்கூடாது. சரி, வேணும், நல்லா வேணும். அந்த சாந்தி பண்ண பாவத்துக்கு அவ இன்னும் நல்லா அனுபவிக்கணும். அவளை சொல்லி என்ன பிரயோஜனம்? எங்க அண்ணனுக்கு புத்தி எங்க போச்சு? அவரை என்னால மன்னிக்கவே முடியாது. எங்க அப்பா அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுல தப்பே இல்ல. அபிராமி அண்ணி எவ்வளவு நல்லவங்க. அவங்க கழுத்துல தாலியும் கட்டி இன்னொருத்தியோட குடும்பமும் நடத்தி குழந்தைய பெத்து பண்ண ஒரு மனுஷன். அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அவனை எந்த தர்மமும் மன்னிக்காது, சட்டமும் மன்னிக்காது, எங்க குடும்பமும் மன்னிக்காது. இந்த சாந்தி எந்த நாதியும் இல்லாம எங்க வீட்டுக்குள்ள வந்தா. எங்க சின்னண்ணன் தாலி கட்டினாரேன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சவ எங்க பெரியண்ண பண்ண தப்புக்கெல்லாம் தொட போயிருக்கா. அதை எப்பவுமே என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. எங்க சின்னண்ணன் ஒரு விதவைக்கு தாலி கட்டிட்டாருங்கிற ஒரே ஒரு காரணத்தினால நாங்களாம் பேசாம சும்மா இருந்துட்டோம். ஆனா அவ பண்ண காரியம் சரி, எங்களெல்லாம் கூட விடுங்க. எங்க அப்பா அம்மா எல்லாருமே அவளை வெறுத்தா கூட அவளுக்கு ஆதரவா இருந்தது எங்க அபிராமி அண்ணி. அவளுக்கு ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்தது அபிராமி அண்ணி. அவ குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் பதச்சு போய் ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போய் சேர்த்தது அபிராமி அண்ணி. எங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கி அம்மா கிட்ட பேச்சு வாங்கியும் அவளுக்கு ஆதரவா இருந்திருக்காங்க. அபிராமி அண்ணி மட்டும் இல்லைன்னா அவ எப்பவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்பா. அவளால அபிராமி அண்ணிக்கு எப்படி துரோகம் பண்ண முடிஞ்சது? அவளை வெட்டி போட்டா கூட என் கோவம் அடங்காது. ஆனா அவளை சும்மா விட்டுட்டாங்க. அனிதா, என்ன விட்டானுமோ அடிக்கிட்டே போற? நீ பேசுறத பார்த்தா என்னமோ சாந்திக்கு உங்க வீட்டுக்கு வந்த பிறகு தான் உங்க அண்ணனுக்கு ரோஹிணிக்கோ தொடர்பு ஏற்பட்ட மாதிரி தானே இருக்கு. அதுக்கு முன்னாடியில இருந்தே ரெண்டு பேருக்கும் பழக்கம் இருந்துச்சுல்ல? என்ன சாந்திக்கா இந்த விஷயத்த நம்ம கிட்டயோ இல்ல அட்லீஸ்ட் கார்த்திகிட்டயாவது சொல்லியிருக்கலாம். அந்த ஒன்ன தவிர அவங்க வேற எந்த தப்பும் செஞ்ச மாதிரி எனக்கு தோணல. இங்க பார், சாந்திகா செஞ்ச தப்புக்கு அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தாச்சு. எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு அவங்கள பத்தி இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. எனக்கு என்ன தெரியுமா தோணுது? அபிராமியாக்கோட குணத்துக்கும் அவங்க மத்தவங்களை மதிக்காமே இருக்காங்க பார், அந்த திமிருக்கும் கடவுள் கொடுத்த தண்டனை தான் இதுன்னு. கொஞ்சம் பொறு அர்ஜுன். பின்னப்பா இந்த பாரு, பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அது நீயா இருந்தாலும் சரி, என் மருமகளா இருந்தாலும் சரி, நான் எப்போ நியாயத்தின் பக்கம் தான் இருப்பேன். பெருமைக்காக சொல்லலை, என் குணம் அப்படி. இந்த பார், நீ சாந்தி மேல அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சிருக்கலாம், அவளும் உன்னை தம்பியா நினைக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீ அவளுக்கு ஆதரவா பேசுறது அவ்வளவு நல்லா இல்லடா. அப்பா அப்ப நீங்களா? நான் தான்டா. துரோகத்திலேயே பெரிய துரோகம் எது தெரியுமா? நம்பிக்கை துரோகம் தான். அதை இந்த மதனும் செஞ்சிருக்கான், சாந்தியும் செஞ்சிருக்கான். அதுக்கு 1000 காரணங்களை இவங்க சொல்லலாம். இவங்க சொல்ற விதத்தை பொறுத்து இந்த சமுதாயம் கூட அதை ஏத்துக்கலாம். ஆனா என் மனசாட்சி அதை ஏத்துக்க மாட்டேங்குதுடா. சாந்தி மாமா குடும்பத்துக்கு உண்மையாவே விசுவாசமா இருந்திருந்தாள்னா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கண்டிச்சிருக்கணும். அந்த வீட்டு மருமகன்ற முறையில அதெல்லாம் செய்யறதுக்கு அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கா? ரோகிணியோட சேர்ந்து நல்லா பழகி அவளை ஆதரிச்சிருக்கா, அவளுக்கு வளகாப்பு நடத்திருக்கா. அது மட்டும் இல்லாம மதங்கட்ட தாலி எடுத்து கொடுத்து அவளுக்கு தாலி வேற கட்ட வச்சிருக்கா. அது மட்டுமா, ஆஸ்பத்திரிக்கு அவ கூட போய் அவ பிரசவம் வரைக்கும் இருந்திருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை மன்னிக்கிறதுக்கு என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குதுப்பா. எனக்கும் சாந்தி மேல அனுதாபம் இருந்தது. ஆனா இப்ப கோபமும் வெறுப்பும் தான் அதிகமாயிருக்கு. சாந்தியால மதனை தட்டி கேட்க முடியலன்னா ஒண்ணு அவ புருஷங்கிட்டயோ இல்ல அத்தைகிட்டயோ இவ்வளவு தூரம் பழகுறாள்ல, உங்ககிட்டயும் சொல்லிருக்கலாம்ல. நல்லா கேளுங்க அத்தை, இவருக்கு நல்லா உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லுங்க. அவ ஊர் பேர் தெரியாம வந்தவ. என்னைக்கு அவ எங்க குடும்பத்துல காலடி எடுத்து வச்சாலும் அன்னில இருந்து எங்க குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சு.
இவர் அவளுக்கு சப்போர்ட் பண்றதும் அக்கா அக்கான்னு உறவு கொண்டாடுறதையும் இதோட நிறுத்திக்க சொல்லுங்க. தேவையில்லாம எங்க அப்பா விரோதத்தை சம்பாதிச்சுக்காம நல்ல மருமகனா இருக்க சொல்லுங்க. இங்க நாராயணனோட வீடு. ஆமா, இதுதான் நாராயணனோட அம்மாண்ணா. உங்களுக்கு யார் வேணும்? சாந்திங்கிறவங்க இங்கேதான் இருக்காங்க. ஆமா, நீங்க யாரு? நான் உங்களுக்கு தம்பி வேணும். அப்படியா? அவுட் ஹவுஸ்ல இருக்காங்க, போங்க. சரிங்க. தம்பி அந்த பக்கம் தான். சரிங்க. வா அர்ஜுன். எங்க நீ என்னை பார்க்க வரமாட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, என் மேல இருக்கிற கோவத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ். இங்க நான் இருக்கிறது கொஞ்ச காலம்தான். அந்த அபிராமியோட ஆட்டம் சீக்கிரம் முடியணும். அக்கா, ரோஹிணி விஷயத்தை நீங்க என்கிட்ட மறைச்சதுக்காக நான் கோவப்படுறதோ சங்கடப்படுறதோ தப்பா? நிச்சயம் தப்பு இல்ல. நான் உன்கிட்ட மறைச்சதுதான் தப்பு. போங்கக்கா, எதுவும் தப்பு இல்லை. அக்கா, இது வரைக்கும் வாழ்க்கையில் நான் உங்ககிட்ட இருந்து எந்த விஷயமும் மறைச்சதில்லை. நீங்களும் என்கிட்ட எந்த விஷயமும் மறைச்சதில்லை. ஆனால் இந்த ரோஹிணி விஷயம் மட்டும் ஏன்க்கா 4 பேர் என்ன நிற்க வச்சு கேள்வி கேட்கும் போது என்னால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்களே, அதை நினைச்சதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏன் மறைச்சேன்? என் புருஷன்கிட்ட கூட நான் அதை சொல்லலைன்னா அது எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கோ. மதன் மாமா ரோகிணி கூட தொடர்பு வச்சுக்கிட்டது, பழகுனது எல்லாமே எனக்கு லேட்டா தான் தெரிஞ்சது. மாமாவை நான் திட்டினேன். ஆனா ரோகிணி பத்தி அவர் சொன்னதும் என்னால எதுவுமே பேச முடியல. ரோகிணிக்கு நான் உதவுனேன் இல்லைங்கள. ஆனா ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோ அர்ஜுன். தாலி இல்லாம தாயான ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு செய்யக்கூடிய சராசரி உதவியை தான் நான் செஞ்சேன். ரோகிணி குறைய போக்க நான் நெருப்ப சுமந்தேன். ஆனா அந்த நெருப்பு என்ன சுட்டுடுச்சு. மதன் மாமா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டதுனால இதை நான் வெளியே சொல்ல முடியல. மதன் மாமாவும் அபிராமிக்கு துரோகம் பண்ணாம, அவர் குடும்பத்துக்கு இடைஞ்சல் இல்லாம ரோகிணிக்கு தாலி கட்டாம வாழ்ந்து வந்தாரு. இதை நான் நியாயப்படுத்துறதா நினைக்காத. நடந்ததை சொன்னேன், அவ்வளவுதான். இப்போ உன் கோவம் போயிடுச்சா? என் அக்கா என்கிட்ட இருந்து ஒரு விஷயம் மறைக்கிறாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் நியாயமான காரணம் இருக்கணும்னு நான் நம்பினேன். என் நம்பிக்கை வீணா போல. அக்கா, அன்னைக்கு மாமா வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் உங்களை என் கைக்கு ராக்கி கட்ட வச்சு உங்களை என் அக்காவை ஏற்றுக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது என்னால் உங்களை என் வீட்டுக்கு கூட கூப்பிட்டு போய் தங்க வைக்க முடியலையே. அதை நினச்சா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வெக்கமாக இருக்கு. உன் சூழ்நிலை அப்படி. அனிதா இருக்கிற இடத்துக்கு என்னைக்கும் நீ என்னை கூட்டிட்டு போக முடியாது. அந்த இடத்துல இருக்கிற உன் அப்பா அம்மாவுக்கு தான் தர்ம சங்கடம். பரவாயில்ல அர்ஜுன். அக்கா, உங்களை மாதிரி ஒரு நல்ல மனைவிக்கு ஒரு புருஷன் துரோகம் பண்ணா கண்டிப்பாக நான் கோவப்படுவேன். ஆனால் அந்த அபிராமி ஒரு ராட்சசி. அவளுக்கு இந்த அடியும் விழணும், இதுக்கு மேலேயும் விழணும். அதுக்கு தான் நான் காத்துட்டு இருக்கேன்.
நான் வெளியில இருந்தே என் மாமனார் குடும்பத்தை அபிராமி கிட்ட இருந்து காப்பாத்தணும். அக்கா, முதல்ல கார்த்திக்கு உங்க மேல இருக்கிற கோவத்தை மாத்தணும். எந்த சூழ்நிலையில நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு அவனுக்கு தெரியப்படுத்தணும். அதை நானே எடுத்து சொல்றேன். வேண்டாம் அர்ஜுன், இப்ப இருக்கிற மனநிலையில அவர்கிட்ட நீயோ நானோ யார் பேசினாலும் பலன் கிடைக்க போறதில்ல. இப்ப இருக்கிற சூழ்நிலையில பாலாஜி மட்டும்தான் உதவி பண்ண முடியும். ஆரம்பத்துல இருந்தே எங்க கூட இருந்தவர் பாலாஜி. அதனால இன்னைக்கு இருக்கிற நிலைமைய அவருக்கு நாம தெரியப்படுத்தணும். அபிராமி, என்னெல்லாமோ நடக்கும்னு நினைச்சோம். கடைசியில நீயே உன் புருஷனை விட்டு பெரியற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. கட்டின புருஷனை கைக்குள்ள போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா உன் விஷயத்துல அது நடக்கல. சரி, நடந்ததெல்லாம் அப்படியே போட்டோம். அந்த ஆள் கூட இனிமே நீ வாழணுங்கிற அவசியம் கிடையாதுக்கா. உன்னால குழந்தை பெத்துக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஆள் ரோகிணியோட போய் குடும்பம் நடத்திருக்காரு. பூ மூலமா இந்த ஆர்கே குடும்பத்துக்கு வர வேண்டிய வாரிசு இன்னைக்கு வேற எவ மூலமாவா வந்திருக்கு? இது உனக்கு எவ்வளவு பெரிய அவமானம்னு எனக்கு நல்லா புரியுதுக்கா. நிறுத்தடி. ஏன்டி அவமானம்? இத பாரு ரம்யா, ஆர்கே குடும்பத்துக்கு வாரிசு வந்ததா மட்டும் சொல்லாத. ஏதோ கேடு கட்டவ வயத்துல பிறந்ததெல்லாம் ஏன் மாமனாருக்கு பேர புள்ளி ஆயிடுமா? அவ லீகல் மனைவி இல்ல. முதல் மனைவி இருக்கும்போது அவ விருப்பம் இல்லாம இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டினா கட்டினவனை உள்ள தள்ளலான்னு சட்டமே இருக்கு.